உண்மையிலே நமக்கு என்னங்க வேணும்? மன நிம்மதி ஒண்ணுதான் வேணும். அது எல்லா இறைவனும் எல்லா மதங்களும் கொடுக்கறது. நமக்குள்ள நாமளே சண்டை போட்டுக்க வேண்டாம். எல்லா திருநாளையும் பெருநாளாக நன்னாளாக கொண்டாடி நிச்சயமாக இறைவனுடைய பரிபூரண அருளை கட்டாயம் பெற வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க இந்தியா. பொதுவா எல்லாரும் எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு வாய் வார்த்தையா சொல்லுவாங்க. இணையத்துல சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு வர்றது, ஆலயத்திற்கு வர்றது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாரும் அவர்கள் மனசாட்சிக்காக வாழவில்லை. எல்லோரும் மற்றவர்களுக்காக வாழ்கிறார்கள். இப்ப நான் தலையில பூவை வச்சுட்டு நெத்தியில குங்குமத்தை வச்சுட்டு வந்தேன்னா, ஐயோ என்ன இந்த ஐயரம்மா இங்க வந்திருக்காங்கன்னு மத்தவங்க நினைச்சுப்பாங்கன்னு நான் வருத்தப்படல. நான் கிளம்பும் பொழுதே எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற எல்லாருமே பிராமின் லொக்காலிட்டி, எல்லாருமே கேட்டாங்க, எங்க டீச்சர் ஸ்கூல் இல்லையே கிளம்பிட்டீங்களான்னு. ஆமா, இந்த சாந்தோம் சர்ச் மேரி மாதா எனக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயம். என்னை பொறுத்தவரையிலும் எல்லாமே இது எல்லா தெய்வங்களாகவும் எல்லா அம்பிகைகளாகவும் தான் நான் நினைச்சுக்கிறேன். அவங்கவுங்க முறைப்படி வழிபடுறாங்க, அவ்வளவுதான். இப்போ அவங்கவுங்க வீட்டுல டிஃப்ரெண்டா தானே சாப்பிடுறோம். அந்த மாதிரி தான் இதுவும். மன நிம்மதிக்காக எல்லாரும் வரலாம், எல்லாரும் ஒன்னு சேருவோம். ஃபியூச்சர் இந்தியாவை ரிலிஜியஸ் யூனிட்டியோட நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். வாழ்க வளம். இந்த மனநிலை எல்லா மக்களிடையும் வரவே வராது. ஈவன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாங்க சொல்லும் பொழுது கூட அவங்களுக்குள்ளேயே இருக்கிற சப்காஸ்ட் எல்லாம் பேசுறாங்க. எங்களால முடிஞ்ச வரலும் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தினா நிச்சயமாக அம்மியும் நகரும்னு நம்பிக்கையோட தான் செய்யும். நீங்க ஒரு ஸ்கூல் டீச்சர், பள்ளி மாணவர்களிடத்துல இது போன்ற இந்த அவர்களுக்காக ஒரு கருத்து இல்லை. மீடியா செலிபிரிட்டி அவங்க சொல்றதை தான் கேட்கறாங்களே தவிர அவங்களுக்கு இண்டிவிஜுவலா ஒன்னும் திங்க் பண்ண தெரியல. நம்மளா எல்லா ரிலிஜன்ல இருக்கிற பிளஸ் பாயிண்ட் சொல்லி பசங்களை ஒரு நார்மல்சிக்கு கொண்டு வந்து எல்லா மதமும் ஒண்ணுன்னு அட்லீஸ்ட் ஃபியூச்சர் அவங்கள நான் இப்போ 11-12 தான் எடுக்கிறேன். அந்த பசங்களுக்கு நிச்சயமா மனசுல இது பதியணும்னு வழி பண்றோம். ரொம்ப நல்லபடியா போச்சு, ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஜீசஸோட பர்த்டேனாலே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் சமாதானமா இருக்கணும், எந்த சண்டையும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு எப்படி போனோம்னா ரொம்ப ஹாப்பியா போனோம். இன்னைக்கு நாள் ஃபுல்லா எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்ட்ஸா போனோம். இன்றைய நாள் அப்படின்றது இன்றைக்கு மட்டுமான இல்ல, இனிமேல் பிறக்க போற வருட பிறப்பும் எப்படி போனோம்னா எல்லாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, ஹாப்பினஸா இருக்கணும். அந்த மாதிரி போனோம். ரிலிஜியன் தாண்டி இந்த கிறிஸ்துமஸ் அப்படின்றது எல்லோராலையும் கொண்டாடப்படுகிறது. ஆமாங்க, ஜீசஸ் யாருக்குங்க பிடிக்காது? எல்லாம் சின்ன குழந்தை முதல் கொண்டு அவரை ரொம்ப நேசிப்பாங்க. ஏன்னா அவர் குழந்தைங்களை தான் ரொம்ப நேசிப்பாரு. இன்றைய நாள் அப்படின்றது எந்த அளவுக்கு ஸ்பெஷல் உங்க ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும்? நாங்கள் வருஷம் ஃபுல்லாக இந்த நாளுக்காக தான் காத்துட்டே இருப்போம். ஏன்னா என்ன ரிலேஷன்லாம் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் வருவாங்க, செலிப்ரேட் பண்ணுவோம் எல்லாரும் ஒன்றா.